மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி காவேரி வீட்டில் எல்லாருமே வந்து கொடைக்கானல்லேருந்து அவங்க சென்னைக்கு எல்லாமே வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் காவேரியோட அம்மாவும் காவேரியும் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு போயிருப்பாங்க. அப்போ வந்து விஜய் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் போய் காவேரி கூட இருந்து ஹெல்ப் பண்ணலான்னு நினைப்பாரு. ஆனால் காவேரி கோவிலுக்கு போகிறத பார்த்துட்டு விஜயும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போய் காவேரி கூட பேசுவார். காவேரி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியே பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து இனிமேல் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க, நானே எங்கள் வீட்டை வந்து காப்பாற்றிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு பேசுவாங்க. உடனே பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து வந்துடும். என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி, எதுக்கு எடுத்தாலும் என்னை அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்க, என்னை எந்த இடத்துல தான் நீ வச்சிருக்க, என் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசையே இல்லையா, நான் தான் அவன் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட ஆசைப்படுற மாதிரி தெரில, என் பாட்டி சொன்னது கரெக்டு தான், நீ என்னை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டுற, உனக்கு தான் நான் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிடல, நீயே என்னை வேணாங்கிற, நான் எதுக்கு இனிமேல் உன்னை தேடி தேடி வரணும், இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவார். இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா பாட்டி வந்து காவேரி வீட்டுக்கு வந்து டிவோர்ஸ் பேப்பரோட வந்து காவேரி கிட்ட வந்து விஜய்க்கும் உனக்கும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம், அதனால நீ டிவோர்ஸ் பேப்பரில் சைன் போடுன்னு சொல்லிட்டு பேப்பரை வந்து காவேரி கையில் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் காவேரி விஜயோட வாழ்க்கை என்ன நிலைமை ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். காவேரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த ஓப்பனாக வெளியே சொல்லாமல் இருக்கனால தான் விஜய் கூட சேர முடியாமல் இருக்காங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயத்தையும் சொல்லலை, அதே மாதிரி பாட்டி அவங்க வீட்டுக்கு வந்து பேசின விஷயத்தையும் சொல்லலை. இது எல்லாத்தையுமே சொல்லாமல் இருக்கனால தான் காவேரி வந்து இவ்வளோ பிரச்சனையில் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மீறி காவேரி விஜய் எப்படி சேர போகிறாங்கன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்கள்.